இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? உடச்சே பேசும். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். நாய்களை காப்பாத்தணும், கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற பல பேர் அவங்கள அந்த நாய் கடிக்கும் போது கண்டிப்பா அவங்க கல்லால் அடிக்கத்தான் செய்யறாங்க. தெருநாய்களோட பிரச்சனை இப்ப பெரிய பூகம்பமா வெடிச்சிருக்கு. வேர்ல்டுலயே இந்தியா தான் ரேபிஸ் நோயில ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுவும் இந்தியால தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. இந்த தெருநாய்கள் எப்படிதான் உருவாச்சு? ரீசெண்டா நீயா நானா ஷோல கூட இத பத்தின ஒரு காரசாரமான விவாதம் நடந்துச்சு. அதுக்காக திரு கோபிநாத் அவர்களுக்கு கூட வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் பிரச்சனை? ஒரு பக்கம் தெருக்கல்ல எங்களால சுதந்திரமா நடக்க முடியல, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நாய்கள் கடிக்குது, இதனால ரேபிஸ் நோய் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொரு பக்கம் தெருநாய்கள் இருக்கிறது நமக்கு சேஃப் தான், திருட்டு பயம் இல்லாம இருக்கும், நாய்களும் ஒரு ஜீவன் தானே, அதுங்களை நம்ம கரெக்டா ட்ரெயின் பண்ணா அது நம்மள கடிக்காதுன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தெருநாய்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே நாம தான். மனிதர்களான நாம தான் நாய்களை டொமஸ்டிகேட்டடா மாத்தி நம்மளோட சேஃப்டிக்காகவும் கம்பெனியன்ஷிப்காகவும் வளர்க்க ஆரம்பிச்சோம். இப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது சில பேர் அதை வளர்க்க முடியாம ரோட்ல விட்டுறாங்க. டைமுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து நம்மளோட அரவணைப்புல இருந்த அந்த நாய்களை ரோட்ல விடும் போது அது சாப்பாடுக்காக இடம்பெயர்ந்து போகுது. எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க தனக்குன்னு ஒரு பவுண்டரி உருவாக்குது. அதுக்குள்ள வேற யாரும் வரும்போது தான் அவங்கள அந்த நாய் கடிக்குது. அதுக்காக தெருநாய்கள் கடிக்கிறத நான் கரெக்ட்னு சொல்ல வரல. இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆனதே நம்மளாலதான் சொல்ல வரேன். சரி, இப்போ நாய்கள் அதிகமாயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எல்லா நாய்களுக்கும் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், அதாவது கருத்தடை. அது கூடவே எல்லா நாய்களுக்கும் வேக்சினேஷன் பண்ணணும். இதை பண்றதுக்காக கவர்மெண்ட் வரும்போது நாம யாரும் அதை தடுக்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போதான் நம்மளால இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுற சில பேர் அதுக்குன்னு கிரௌட் இல்லாத தனியா ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்க சாப்பாடு போடலாம். டாக்ஸ புடிச்சிட்டு போய் பராமரிக்க மாட்டாங்க, அதுக்கு கருத்தடை பண்ண மாட்டாங்க, அதை கொன்றுவாங்கன்னு நாம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். இதனால பாதிக்கப்பட போறது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். கவர்மெண்டோட இந்த இனிஷியேட்டிவ்ல இருந்து மட்டும்தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வீட்டுல நாய் வளர்க்குற நீங்க அதை தெருவில் விடாம பத்திரமா அரவணைப்போட பாத்துக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா வராது. சோ இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறது என்னன்னா, விலங்கு நல ஆர்வலரா இருந்தாலும் சரி, இல்ல திருநாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்களா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரியே இன்னொரு மனுஷங்களும் அதனால பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். திருநாய்கள் பிரச்சனையில இருந்து தப்பிக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வழி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.